ஒரு தடவையாவது லைஃப்பில் தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும். அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. இது அன்ஃபார்ச்சுனேட், ஆனால் இதுதான் உண்மை. மனசு ஒருத்தர் மேலே பிரியம் வைக்க, அன்பு வைக்க, காதல் வைக்க, பாசம் வைக்க மட்டும்தான் தெரியும். அப்படி காதல் வைக்க, பாசம் வைக்க வச்சுட்டா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒன் வே, டெட் எண்டு, நோ என்ட்ரி மாதிரி. இவங்க நீங்க யார் யார் மேல பாசம் வச்சாலும் அவர்கள் எல்லாம் உங்கள் நெஞ்சில எட்டி உதச்சே தீருவாங்க. இது ஒரு குணாதிசயம். மறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எதை மறைக்க வேண்டும்? எல்லாத்தையுமே மறைக்கணும் மற்றவங்கள்ட்ட இருந்து. நீங்க உங்க மேல அதிகமான நம்பிக்கை, ஆசை, கனவுகள், காதல்லாம் என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை உருப்படுங்கிறது தான் தலைவிதி. எதிரியை நீங்கள் தேட வேண்டியதில்லை, கண்ணாடியில் பாருங்கள். எவ்வளவோ படிச்சிருக்காம்பா, விவரமே புரியலப்பான்னு சொல்றோம், அவர் விருச்சிக ராசி தான். இது தலைவிதி. வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் பேசவிருப்பது ஆண்டவன் எழுதிய விதி, ஆண்டவன் எழுதிய தலைவிதி. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதின்னு ஒன்று இருக்கும். அதை நம்மால் மாற்ற இயலாது. அதை பற்றி பேச போகிறோம். இதை வீடியோவை எப்படி தொகுத்து வழங்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரிந்தவர்களில் யாராவது விருச்சிக ராசி நண்பர்களிலோ உறவுகளிலோ இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் அப்படின்னா, இந்த காணொலியானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசியோட பழகிருப்பீங்க, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நீங்களே விருச்சிக ராசியின் அதிபதியாக இருப்பதுனா, நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல விருச்சிக ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன, ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, ரெமிடிஸ் என்ன, தீர்வுகள் என்ன, இதை பற்றின வீடியோ தான். அதே மாதிரி நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ், அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை என்னென்ன நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அதாவது முதல்ல குணாதிசயங்கள், ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, அதுக்கப்புறம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எது எதிர்பார்க்கலாம், இமீடியட் ஃபியூச்சர், உடனே அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்கு, அதுக்கடுத்து உண்டான தீர்வுகள், நிரந்தர தீர்வுகள் என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். முழுமையாக அந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு ராசிக்கும் இல்லாத சூட்சமங்கள் இருக்கு. அதை பத்தி நான் சொல்ல போறேன், முழுசா கேளுங்க. விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். இதுல இந்த விருச்சிக ராசிக்கு உடல், உயிர் 2 சம்பந்தங்களையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு இடம். இந்த விருச்சிக ராசியானது ஒரு ஆன்மாவையும் உடலையும் பிரிக்கக்கூடிய தன்மை உடைய ராசி. இந்த இடத்தில்தான் ஒரு உயிரும் உடலும் பிரித்தெடுக்க முடியும். தவிர விருச்சிக ராசிக்கு பல சூட்சமங்கள் உண்டு, வேறு எந்த ராசிக்கும் இல்லாத. விருச்சிகம் என்பது மறைவு ஸ்தானம். காலபுருஷனின் முதல் வீடான மேஷத்திற்கு 8ஆம் வீடாக வரக்கூடிய அதே செவ்வாய் பகவான் தான் விருச்சிகத்துக்கும் அதிபதியாக வருகிறார். விருச்சிகம் என்பது நல்ல கூர்ந்து கவனிக்கணும், செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு அப்படின்னு அழைக்கப்படும். செவ்வாயுடைய ஆண் வீடு மேஷமாகவும் செவ்வாயுடைய பெண் வீடு விருச்சிகமாகவும் இருக்கக்கூடியது. இதனாலேயே கூட பாயிண்ட் நம்பர் 1, பெண் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அசாத்திய தைரியம் இருக்கும்.
சில பெண்களை நீங்க வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ரவுடியாவே இருந்தா கூட, 4-5 ஆம்பளைங்க இருந்தா கூட, ஒத்தையாளா ஒரு பெண்ணு அந்த 4 பேரையும் அடிக்கிறதுக்கு முற்படுவாங்க. ஒரு சிக்னல்லையே நீங்க வேகமா போறீங்க, அந்த பெண்ணு வராங்க, அந்த பெண்ணை ஓவர்டேக் பண்ணி போறீங்க அப்படின்னா, அந்த பெண் உங்களை ஓவர்டேக் பண்ணி வண்டியை நிறுத்தி உங்க சட்டையை பிடிக்கிற பெண் நடு ரோட்ல அப்படின்னா, சந்தேகமே வேண்டாம், அவர்கள் விருச்சிக ராசி பெண்ணாகத்தான் இருக்க முடியும். இன்ஸ்பெக்டர்ஸாக, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய, தைரியமாக செயல்படக்கூடிய, துணிந்து ஒரு ஆணை எதிர்த்து ஆண் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களாகத்தான் இருக்க முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது பாயிண்ட், சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகம். அந்த கிரகம் ஏன்னா, சந்திரன் மைண்டை குறிக்கக்கூடியவர், நம்ம மனசை குறிக்கக்கூடியவர் சந்திரன், மனோகாரன். இந்த சந்திரன் நீச்சமாகக்கூடிய, தன்னுடைய வேல்யூ சக்தியை முழுவதுமாக இழக்கக்கூடிய இடம் விருச்சிகம். சந்திரன் நீச்சம் பெறுவதனால் முக்கியமான விஷயம், அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் அல்லது 90% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தடவையாவது லைஃப்ல தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும். அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. இது அன்பார்ச்சுனேட், ஆனா இதுதான் உண்மை. மூணாவது பாயிண்ட், விருச்சிக ராசி அன்பர்கள்ட்ட பாசம் வைக்கத்தான் தெரியும். குணாதிசயங்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் 90% விருச்சிக ராசி அன்பர்கள் அமைதியா இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ நண்பிகளோ அல்லது தோழிகளோ அல்லது சொந்தக்காரர்களோ யாராவது ஆண் பெண் விருச்சிக ராசினா 90% பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது 30 வருஷம் 25 வருஷம் பழகினா கூட அவங்க மனசுலேருந்து புரிஞ்சிக்க முடியாது. அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அதிபர்கள். ஆக அடுத்த குணாதிசயம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலித்து திருமணம் செய்து கொள்வது என்பது விருச்சிக ராசியுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. காதலித்து திருமணம் செய்யக்கூடியது அப்படின்னா, நீங்க நினைக்காதீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள் அதே ஜாதி இனத்தை கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை காதலித்து திருமணம் செய்வது அல்ல. விருச்சிக ராசியில் ஒரு பெண் பிறக்கிறாங்களோ ஆணோ இருக்காங்கன்னு சொன்னா, ஜாதியை விட்டு ஜாதி, இனத்தை விட்டு இனம், மதத்தை விட்டு மதம், ஏன் இந்தியாவில் பிறந்த ஆணோ பெண்ணோ வெளிநாட்டு குடிமகன்களை இல்ல குடிமகள்களை திருமணம் செய்வது, ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியா இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து. இன்னொரு குணாதிசயம் விருச்சிக ராசிக்கு என்னன்னா, மனசு ஒருத்தர் மேல பிரியம் வைக்க, அன்பு வைக்க, காதல் வைக்க, பாசம் வைக்க மட்டும்தான் தெரியும். இது 5வது பாயிண்ட். அப்படி காதல் வைக்க பாசம் வைக்க வச்சுட்டா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒன் வே, டெட் எண்ட், நோ என்ட்ரி மாதிரி. போனதுதான், ரிட்டர்ன் தெரியாது. ஒருத்தர் மேல பாசம் காதல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வச்சுட்டாங்க அப்படின்னா, அது காதலன் காதலியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், தந்தை தாயாக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், குழந்தை பெண்ணோ மகனோ மகளோ யாரா இருந்தாலும் வச்சாச்சுன்னா ஒன் வே தான். நீங்க யார் யார் மேல பாசம் வச்சாலும் அவர்கள் எல்லாம் உங்கள் நெஞ்சில எட்டி உதச்சே தீருவாங்க. இது ஒரு குணாதிசயம். அடுத்தது 6வது குணாதிசயம், உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வராது. அப்படி வந்ததுன்னா அதை உங்களால யாராலையுமே அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதுதான் விருச்சிக ராசியுடைய கோபம். அதே மாதிரி நான் சொல்றதை தவறா எடுத்துக்க கூடாது. பொதுவா விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு, எல்லோருக்கும் அல்ல, பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த 80% பேருக்கு மறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எதை மறைக்க வேண்டும்? எல்லாத்தையுமே மறைக்கணும் மற்றவங்கள்ட்ட இருந்து. இந்த போனை இப்படி வச்சா கூட மறைக்கணும், அதை சொல்லக்கூடாது. அது காரணமே கிடையாது, மறைக்கணும்.
மறைக்கணும், வாழ்வை மறைத்து வாழ வேண்டும் என்ற ஆசை என்பது உள்ளுணர்விலிருந்து ஒரு ஆர்வம் இருக்கும். இதுதான் உண்மை. இது ஒரு குணாதிசயம். இப்ப விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப வலுக்கட்டாயமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, குணாதிசயத்துல தலைவிதிக்குள்ள நம்ம போவோம். ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னங்கிறத நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஆண்டவன் எழுதிய தலைவிதி விருச்சிக ராசிக்கு அதுல வரக்கூடிய முதல் தலைவிதி என்ன? விருச்சிக ராசிக்கு தன்மேல், உங்க மேல நீங்க அன்பு கம்மியா வைக்கக்கூடிய ஒரு தலைவிதி இருக்கும். எல்லோருக்கும் 11 ராசிக்கும் முதல்ல தன்னை பிடிக்கும். ஆனா விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அடுத்தவங்களை பிடிக்கும். இது ஒரு குணாதிசயம், இது ஒரு தலைவிதி. இதனால வரக்கூடிய பாதிப்புகளை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க என்னைக்கு உங்களை ரொம்ப விரும்புறீங்களோ, உங்க மேல நீங்க மதிப்பு வைக்கிறீங்களோ, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ, நீங்க மற்றவங்க மேல விருப்பம், நம்பிக்கை, ஆசையெல்லாம் வைக்கிறத விட உங்க மேல கம்மியா வைக்கிறீங்க. நீங்க உங்க மேல அதிகமான நம்பிக்கை, ஆசை, கனவுகள், காதல்லாம் என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை உருப்படுங்கிறது தான் தலைவிதி. அடுத்தபடியாக உங்களுக்கு முதல் எதிரி, முதல் தலைவிதி என்னன்னு சொல்றாங்க. ரெண்டாவது தலைவிதி இது. ரெண்டாவது தலைவிதியில உங்களுடைய முதல் எதிரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்களுடைய முதல் எதிரி நீங்க தான். உங்களை விட உங்களுக்கு முதல் எதிரி இருக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கும் அதிபதியாக வருவதனால், மேஷராசி உங்களுக்கு 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் எதை சொல்லும்? எதிரிகளை, மறைமுக எதிரிகளை சொல்லக்கூடிய இடம். நீங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடியது உங்களுடைய குணாதிசயத்தில் ஒரு குணாதிசயம், தலைவிதி என்பது உண்மை. மூன்றாவது தலைவிதி, உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனகாரகன், தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவார், மூலத்திரிகோணம் பெறுவார். புத்திரகாரகனான குரு பகவான் உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கும் ஆட்சி பெறுவார். அனைத்து விருச்சிக ராசி அன்பர்கள் அலசி எடுத்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடம் என்பது நிறைய பணம், பூர்வீக சொத்துக்களாக வந்து கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி பூர்வீக சொத்து இல்லாத விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு 50,000 சம்பாதிச்சாலும் கூட பணம் தங்காது, 5,000 சம்பாதிச்சாலும் தங்காது. பூர்வீக சொத்தாக இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அவயோகம் இல்லாத பட்சத்தில் சொத்து தங்கும். பூர்வீக சொத்து இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் செலவுகளும் கூட வளர்ந்துகிட்டே வரும். அதை காப்பாற்ற, சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற ரொம்ப பெருமுயற்சி எடுக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் டக்குன்னு பேசும்போது வார்த்தையை விடவே மாட்டீங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பேசவே மாட்டீங்க. ஆனா நீங்க பேசாத வார்த்தைக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க 10,000 அர்த்தம் கற்பிப்பாங்க. நல்ல கவனிங்க. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக வருவதாலும் கூட உங்களுடைய இயல்பு நீங்க பேசாம இருக்கக்கூடிய மறைமுக வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபராக இருப்பதனால், எதையுமே வெளிப்படுத்தாத ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இருப்பதனால், உங்க கூட இருக்கிறவங்க இவன் ஏதோ பண்றான், இவன் என்னமோ திட்டம் போடுறான், இவன் சரியில்லை, மனசுல வேற ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு உங்களை குற்றம் சாட்டுறத நீங்க பார்க்க முடியும். இது உங்க காதலன்ல ஆரம்பிச்சு, காதலியில் ஆரம்பிச்சு, எதுவுமே பேச மாட்டாளே, இவன் ஏதோ தப்பு பண்றான், இவன் எதுவுமே பேச மாட்டானே, மனசுல வேற ஏதோ பிளான் வச்சிருக்கான் அப்படின்னு உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக உங்களோட 5ஆம் இடத்திற்கும் குரு பகவானே அதிபதியாக வருவதனால், நான் திருப்பியும் சொல்றேன், பணம் சேர்க்கணும்னா உங்க தலைவிதிப்படி பழைய பாயிண்ட்டுக்கு போய் சொல்றேன். ஒரே வழி, நீங்க குரு பகவானை பிரார்த்தனை செய்யணும், தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்யணும் பணம் தங்கறதுக்கு. உங்க 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் புத்திர காரகனே வருவதனால பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தலைவிதி என்னன்னா, குழந்தை பிறக்கிறதுல சங்கடங்கள், காம்ப்ளெக்சிட்டிஸ். குழந்தை பிறப்புல ஐவிஆர்எஸ் மெத்தடாலஜியை தேடலாமா, ஃபெர்டிலிட்டி கிளினிக்கு போகலாமா, சர்ஜரி பண்ணிக்கலாமா, சரகசியை யூஸ் பண்ணலாமா? பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாமதப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது மறுக்கப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தை பிறப்புல, குழந்தைக்கு பிறப்பிலேயே ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இது ஒரு ஆண்டவன் விதி, ஆண்டவன் எழுதிய விதி. இது தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான துல்லியமான பலனை நாங்கள் கணித்து தர முடியும். அது தீர்வுகளையும் தர முடியும். அப்போ இரண்டாவது முக்கிய விதி என்னன்னா, மூன்றாவது முக்கிய விதி, இரண்டாவது விதி தனம் பணம் சேர்க்கறது. முதல் விதி நீங்களே உங்களுக்கு எதிரி. மூன்றாவது விதி குழந்தை பிறக்கிற புத்திர பாக்கியத்தில் பிரச்சனைகள் உண்டு, காம்ப்ளெக்சிட்டி, தாமதப்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னொரு முக்கிய விதி இருக்கு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய இடம், அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் இருக்கக்கூடிய ஆளுமை தன்மையை பொறுத்து உங்கள் மொத்த வாழ்க்கையும் அமையும் அப்படின்னா மிக இல்லை. அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருவது சனி பகவான், மகரத்திற்கும் கும்பத்திற்கும். உங்கள் ராசிநாதன் உங்கள் 3ல் போய் உச்சம் பெறுவார். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுமே மற்றவங்க எவ்வளோ உழைக்கிறாங்களோ, மற்றவங்க 6 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் 8 to 10 ஹவர்ஸ் வேலை செய்யணும். உபஜயஸ்தானம், முயற்சிகள், உங்களோட முயற்சி அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்க 8 ஹவர்ஸ், நான் இன்னொரு 2 ஹவர் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். ஆனால் பலன்களை பொறுத்த வரையில் நீங்கள் மற்றவங்க 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, நீங்களும் 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. 6 மணி நேரம் வேலை செஞ்சால் அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ, 8 மணி நேரம் வேலை செஞ்சால் அதை விட உங்களுக்கு 10 மடங்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதுவும் உண்மை. உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்தில் உங்கள் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்தில் ராசிநாதன் உச்சம் பெறுவதால் அசாத்தியமான வெற்றி கிடைக்கும். பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய யோகம், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் கோலோற்றக்கூடிய சாதனைகளை படைக்கக்கூடிய யோகமும் அடிப்படையிலேயே வருகின்ற தலையெழுத்து உண்டு, தலைவிதி உண்டு. உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வருவதனால் பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொண்டை பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் 100க்கு 100% உண்டு. பெரும்பாலான 60%, 65% விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிரீத்திங் ரிலேட்டட் இஷ்யூஸ், லங்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 75% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாயாரினுடைய அன்பு கிடைக்காமல் போகிறது. தாயாரினுடைய அரவணைப்பு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் மறுக்கப்படுகின்றது என்பது ரொம்ப அன்பார்ச்சுனேட், கசப்பான தலைவிதி, உண்மை, ஆண்டவன் எழுதிய தலைவிதி. அம்மா கிட்ட இல்லாமையும் சரியான நேரத்தில் அம்மாவுடைய பாசம், அரவணைப்பு கிடைக்காம போகக்கூடியது என்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடம் மேஷராசிக்கு அதிபதியாக வருவதனால் எதிரியை நீங்கள் தேட வேண்டியதில்லை. கண்ணாடியில் பாருங்கள், உங்கள் முக கண்ணாடியில் பாருங்கள், உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரியும், பளிச்சுன்னு தெரியும். ரெக்கார்டே பண்ண வேண்டாம், டெய்லி பார்த்துக்கலாம் எதிரிய. நீங்கள் உங்களுக்கு எதிரான முடிவுகளை எடுக்க உங்கள் மனம் முற்படும். அதுக்கு நீங்க காரணம் இல்லை, உங்களுடைய பிறவி ரகசியம், ஆண்டவன் எழுதிய தலைவிதி காரணம். உங்களுக்கு வேண்டாத முடிவுகளை, உங்களுக்கு வேண்டாத பேச்சை நீங்க பேசுவீங்க, உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்கிறது, உங்களுக்கு வேண்டாத செயல்களை நீங்கள் செய்வது, இதெல்லாம் நடந்தே தீரும். இது ஒரு பக்கம். இப்ப வருவோம் 6வது மற்றும் 7வது தலைவிதி. 6வது தலைவிதி என்னன்னா, அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் மனைவியாக வரக்கூடியவர்கள் அதிகமாக செலவு செய்வார்கள். குடும்பத்துடைய வருமானத்திற்கு மீறி செலவு செய்யக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய மனைவிமார்கள். அப்படியே திருப்பி போட்டுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் ஷோக்கு போக்கா இருப்பாங்க. நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது, சென்ட் திரவியங்கள், வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது, 55 வயசு ஆனாலும் 25 வயசு பையன் மாதிரி நடிக்க பார்ப்பாரு. இதுதான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய கணவன்மார்கள் செய்யக்கூடியது. கலைத்துறையை நாடுவார்கள்.
என்டர்டெயின்மெண்ட்டு, ஜாலியாக இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி கஞ்சத்தனமும் படுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அதிகமாக செலவழிப்பாங்க, உங்களுக்கோ குடும்பத்திற்கோ வேணும்னா கஞ்சத்தனம் படுவாங்க. இது தலைவிதி. நிறைய இடங்கள்ல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை அமைவதில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல இந்த காதல் வேகத்துல ஜாதி விட்டு ஜாதி, இனம் விட்டு இனம், மதம் விட்டு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிடுறது. அது கல்யாணம் பண்ணி 30லேருந்து 60 நாள் 90 நாள் முடிஞ்ச உடனே ஒரு ரியாலிட்டின்றது ஒன்று வரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது பெருசாகவே வரும். அப்படியே ஐயோ போச்சுரா வாழ்க்கை அப்படின்னு நினைக்காத கணவன் மனைவி விருச்சிக ராசியில் இருக்க முடியாது. இது சத்தியம். இதுல ரேர் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். விதி விலக்குகள் விதியாக முடியாது. விதி விலக்குகள் இருக்கலாம், ஆனால் அது விதியாக முடியாது. 85% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஆண்டவன் எழுதிய விதி. அடுத்தபடியாக இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரும். 7வது முடிஞ்சது விதி, வாழ்க்கை துணை முடிஞ்சது. இந்த 7வது விதியில் ஒரு முக்கிய சூட்சமும் இருக்கு. பல விருச்சிக ராசி ஆண்களுக்கு சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்படாத தொழில்களில் ஆர்வம் வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கேம்பிளிங் சென்டர்ஸு, லிக்கர் ஷாப்ஸு, சீட்டாட்ட விடுதி, இல்லை எப்படி இந்த ஆன்லைன் வீடியோ கேம்ஸ் நடத்துறது, இவங்கெல்லாம் விருச்சிக ராசியானத்தான் இருப்பாங்க. ஆன்லைன் வீடியோ கேம் நடத்துகிற கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. எல்லாம் எந்த இது அதாவது வேறு விதத்தில் ஒரு சமுதாயத்தினால முழுமையாக அங்கீகரிக்கப்படாத தொழில்களில் வேறு விதத்தில் இருக்கக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் 185 பேர் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். அடுத்தது 8வது தலைவிதி. விருச்சிக ராசியின் அதாவது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும், அதாவது மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது புதன் பகவான். விருச்சிக ராசி ஸ்திர ராசி. சரம், ஸ்திரம், உபயம் என்ற 3 ராசிகளுக்குள் விருச்சிகம் ஸ்திரமாக இடம்பெறுகிறது. இந்த ஸ்திர ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய அதிபதி மாரகாதிபதியாகவும் 9ற்குடைய அதிபதி பாதகாதிபதியாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சூட்சமும் ஒளிந்திருக்கிறது. இந்த 3ஆம் இடம் மகரம் மற்றும் 8ஆம் இடம் மிதுனம், இதற்கு அதிபதியாக சனி மற்றும் புதன். அப்ப விருச்சிக ராசி செவ்வாய்க்கு சனியும் புதனும் மாரகாதிபதிகள் என்பதை மறக்கக்கூடாது. அதே மாதிரி 9ஆம் இடத்திற்கு கடகராசிக்கு வரக்கூடிய அதிபதி சந்திரன் உங்கள் பாதகாதிபதியாக வருகிறார். ஆனா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய சூட்சமம். அந்த பாதகாதிபதி உங்கள் ராசியில் நீச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகமாகும். ஆக எப்படி இது யோகமாக மாறும் அப்படின்னா, இந்த 9ஆம் அதிபதி வலுத்தால் உங்களுக்கு பிரச்சனை, அவர் வலுவிழந்தால் யோகம். ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு, அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. உங்கள் ராசியை சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்கள் ராசியை சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். குரு பகவானுடைய பார்வையோ சுக்கிரனுடைய சமசப்தம பார்வையோ உங்கள் ராசிக்கு இருக்க வேண்டும். தனித்த புதனுடைய பார்வை ஆபத்தானது உங்கள் ராசிக்கு. எல்லா ராசிக்கும் நல்லது, தனித்த புதனுடைய சமசப்தம பார்வை உங்கள் ராசிக்கு ஆபத்தானது. இப்போ உங்களுடைய 8ஆம் தலைவிதிப்படி உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் அஷ்டமாதிபதி. எந்த ஒரு ராசிக்கும் தன்னுடைய அஷ்டமாதிபதி 99% நேரங்கள்ல சமயங்கள்ல நல்லதை செய்வதில்லை. அப்போ உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன். புதன்னா யாரு? உலக ஞானம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்னதான் படிப்பு படித்திருந்தாலும் உலக ஞானத்தில் சற்று தடுமாறுவீர்கள். இதுதான் உங்கள் தலைவிதி. இதனால தான் நம்ம சொல்றோம், எவ்வளவோ படிச்சிருக்காம்பா விவரமே புரியலப்பான்னு சொல்றோம். அவர் விருச்சிக ராசி தான். இது தலைவிதி. அதே மாதிரி கம்யூனிகேஷன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடிச்சு சொல்ல முடியும்.
உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். விதிவிலக்குகள் இருக்கலாம், அது விதியாகாது. 95% விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கம்யூனிகேட் பண்றது, புதனுடைய காரகத்துவம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அகட விகடம் எதையும் சீரியஸா தான் நீங்க எடுத்துக்குவீங்க. நீங்க ஜோவியலா ஃபன்னியா இருக்கவே முடியாது. இது உங்கள் தலைவிதி. 8ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் அகட விகடம், கம்யூனிகேஷன், பேச்சு திறமை, இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இது தாண்டவன் எழுதிய விதி. அடுத்தபடியாக 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய உங்கள் பாதகாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்றாலும் அதற்கு ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டு. நிபந்தனை என்னன்னா, உங்கள் ராசியை குருவோ சுக்கிரனோ தொடர்பு கொள்ள வேண்டும். இது இப்போ கை கெட்டினது வாய் கெட்டுமா விருச்சிக ராசிக்குன்னா, காலு கெட்டினதே வாய் கெட்டும். ஆனா அதுல சூட்சமம் உங்கள் சுய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் எழுதியிருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பர்த் சார்ட்ல இந்த சூட்சமம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்க்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் தலைவிதி முடிஞ்சு 10ஆம் தலைவிதி, அதாவது உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன். பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த தொழில்கள், அரசு சார்ந்த எந்திரங்களில் வேலை வாய்ப்பு, இல்ல பிசினஸே இருந்தா கூட கவர்மெண்ட் ரிலேட்டட் டெண்டர் கான்ட்ராக்ட்ஸ்ல தான் உங்களுக்கு எதிர்காலம். உங்களுடைய அடுத்த தலைவிதியான 11ஆம் தலைவிதி தான் ரொம்ப முக்கியமானது. லாபஸ்தானம், வருமானம் வரக்கூடிய இடம், அது கன்னி ராசி. அங்கேதான் புதன் உங்கள் அஷ்டமாதிபதி ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகிறார். இல்ல பாருங்க, லாபஸ்தானத்துல அஷ்டமாதிபதி ஆட்சியும் பெற்று உச்சமும் பெற்றால் என்ன அர்த்தம்? வரக்கூடாத வழிகளில் இருந்து வருமானம் அபரிவிதமாக வரும். இதைத்தான் நான் சொன்னேன் முதல் நேரத்துக்கு முன்னாடி. சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில்களை பல விருச்சிக ராசி அன்பர்கள் செய்வார்கள். வக்கீல்களாக, சட்டத்துறையில் நீதிபதிகளாக, காவல்துறையில் காவல் ஆய்வாளர்களாக, பெரும் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு பிடிக்காம, விருப்பமே இல்லாம அந்த தொழிலில் சில இடர்பாடுகள் இருக்கத்தானே செய்யுது. காசை வேண்டானாலும் ஃபோர்ஸ் பண்ணி அமர்த்தி வாங்கித்தான் ஆகணுன்ற ப்ரெஷருக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா? இதைத்தான் சொல்றோம் பிறவி ஆண்டவன் எழுதிய விதின்னு, பிறப்பு ரகசியம். இப்ப 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானால் கம்யூனிகேட் பண்ண முடியல, என்ன நினைக்கிறமோ அதை சொல்ல முடியல. ஒன்று இந்த எண்டு 95% விருச்சிக ராசி, இன்னொரு 5% விருச்சிக ராசி பலன். இவங்களை மாதிரி கம்யூனிகேட் பண்ண உலகத்தில் முடியாது. இவங்களும் இருப்பாங்க, அது ரேர், விதி விலக்கு. இந்த 11ஆம் வீட்டில் என்னன்னா, வரக்கூடாத வழிகளில் வரவேண்டிய 11ஆம் விதி, வரவேண்டிய லாபங்கள் அபரிவிதமாக இல்லீகல் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லீகலா இன்கம் வந்தாலும் கூட அதுல கூட கொஞ்சம் கருப்புத்தன்மை கலந்தே இருக்கும். இது விதி, ஆண்டவன் எழுதிய விதி. கடைசியா 12ஆம் வீடு, உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடியவரே 12ஆம் வீட்டிற்கு தலைவிதியாக வருகிறார். இதுல சொல்லக்கூடாத சில விஷயங்கள் இருந்தாலும் சொல்லியே தீர வேண்டும். 12ஆம் வீடு என்பது தாம்பத்தியத்தை குறிக்கிறது. உடல் சுகம், படுக்கை அறை, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது, உடல் உறவை குறிக்கக்கூடியது 12ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய 12ஆம் வீட்டில் மூலத்திரிகோணம் அடைகிறார். சுக்கிரன் காம இச்சை, அடுத்த இனத்தினுடைய கவர்ச்சி, எல்லா விதமான அட்ராக்ஷன், காதல், களிப்பு, சுகபோகமாக வாழ்வது, லக்ஸரி, இது அத்தனையும் குறிக்கக்கூடியது இந்த சுக்கிர பகவான். அவர் உங்களுடைய 12ஆம் வீடு படுக்கையை குறிக்கக்கூடிய இடத்தில் மூல திரிகோண ஸ்தானம் அடைகிறார். பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் உறவில் திருப்தி ஏற்பட முடியாது. இது தலைவிதி. உங்களுடைய வாழ்க்கை துணையானாலோ, உங்களால உங்கள் வாழ்க்கை துணைக்கோ, இல்லை வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் இந்த பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படுறதுல மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கும்.
இதற்கும் விதிவிலக்குகள் உண்டு. விதிவிலக்குகள் விதியாகாது. ஒட்டுமொத்தத்தில் இத்தனை தலைவிதிகள் விருச்சிக ராசிக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம்? ஒரு 3-4 புல்லட் பாயிண்ட்ல பார்ப்போம். முதல்ல நீங்க எதை எதிர்பார்க்கணும்? உங்களுடைய நண்பன் சத்தியமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். இது பாயிண்ட் நம்பர் 1. உங்களுடைய கணவனோ மனைவியோ இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. வரும், ஆனா வராது. உஷாரா இருக்கணும். அடுத்து உங்களுடைய எதை எதிர்பார்க்கலாம்? உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கேட்டகாரிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே கருத்து வேறுபாடுகள் ஸ்டார்ட் பிளே பால் நம்பர் 1ல இருந்து இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அவங்களுடைய சிந்தனை, செயல்பாடு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நீங்க டோட்டலா வேற மாதிரி இருப்பீங்க. இதற்கு நடுவில் தான் பயணத்தை நடத்தணும். 4, நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில சம்பவங்கள் உங்களை தள்ளும். 5, உங்களுடைய தாயாருடைய அன்பு பல சமயங்களில் உங்களுக்கு மறுக்கப்படும் விதியினால். 6, இவ்வளவு நீங்க எதிர்பார்க்கலாம். இதையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல சில மாற்றங்கள், சந்திரன் உங்கள் ராசியோடு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு நாங்க சொன்ன பலன்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஒண்ணுன்னா இந்த இடம், இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். யோகமான யோகம், யோகங்களுக்கெல்லாம் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல இருக்கும். இது என்னங்கிறத பார்க்கணும். 1, அதுக்கு நீங்க எங்களை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நாங்கள் பார்ப்போம். துல்லியமா உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நியர் ஃபியூச்சர்ல என்ன ப்ரெடிக்ஷன்? தற்சமயம் சனி பகவான் கும்பத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில், ராகு பகவான் மீனத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில், குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். கேது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கன்னிராசியில் இருக்கிறார். இதுதான் நியர் ஃபியூச்சர்ல விருச்சிக ராசிக்கு. உண்மையை சொல்ல போனா கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு நல்ல பொசிஷன் இப்ப இருக்கு. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டியது தான். கல்யாணத்தை தள்ளி போடுறவரா நீங்க, உடனே அதுக்கு அலையன்ஸ் பாருங்க. இப்ப நடக்கலைன்னா எப்பயும் நடக்காது. அடுத்தது வீடு, நிலம், வாசல் புதுசா லோன் போட்டு வாங்கினாலோ சொந்த காசு கொடுத்து வாங்கினாலோ உடனே அதை பண்ணுங்க. அந்த லோனை க்ளோஸ் பண்ணி நல்லபடியா பணம் வந்து உங்களுக்கு நல்லபடியா செட்டில் ஆயிடுவீங்க. வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வேணுமா, வேற வேலை மாற்றணுமா, இப்போ உடனே முடிவிடுங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஆக இதெல்லாம் நியர் ஃபியூச்சர்ல நீங்க செய்ய வேண்டியது. உங்களோட ரெமெடிஸ் என்ன? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது வாழ்க்கையில, சத்தியமா சொல்றேன், ஓம் பூர்பவஸ் சுவஹ தத்சத் பிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 21 முறை காதாலையாவது கேளுங்க, யூடியூப்ல போட்டு. ஒண்ணுமே முடியலையா, ஓம் நம சிவாய நமஹ இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் காலையில குளிச்சுட்டு கேளுங்க. இது தியானம். இந்த தியானம் நீங்க ஒரு நாளைக்கு மினிமம் 10 நிமிஷம் வாழ்க்கை முழுக்க பண்ணணும். இந்த லேடிஸ், விமன், விருச்சிக ராசி அன்பர்கள் அவர்களுக்கு சில சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். மனசுல தப்பே கிடையாது. சுவாமிக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இந்த மந்திரத்தை தினமும் தியானம் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ரெமெடி. வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறும். ஒரு 96 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். 2, விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் ஒரு முறையேனும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி இவருடைய ஸ்தலத்துக்கு வருடம் ஒரு முறை சென்று அவரை வழிபட வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும். 3, விருச்சிக ராசியில் பிறந்த அனைவரும் தட்சிணாமூர்த்தி
குரு பகவானை வழிபட வேண்டும். சத்யநாராயணருக்கு பௌர்ணமி தோறும் பூஜை எடுக்க வேண்டும். 3, இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் சொன்ன 3ல் 4வது, அந்த தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்று உபவாசம் இருப்பது, ராகவேந்திர சுவாமி, ஷீரடி சாய்பாபா போன்ற குருமார்களை வணங்குவது மிக மிக நல்ல பலனை தரும். 5, ஜென்ம சாபல்யம் ஆகணுமா, உங்களுடைய பிறவிகளா சேர்ந்த கர்மா நிவர்த்தி ஆகணுமா, இங்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன ப்ரெடிக்ஷன்ஸ், என்ன ரெமிடிஸுங்கிறத உங்களுக்கு சின்சியரா அட்வைஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஃபோன் காலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி, நீங்க பண்ணாலும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தா போதும், அது மட்டும்தான் எங்களுடைய விருப்பம் என்று சொல்லி, அடுத்து வரும் காணொலியில் இன்னும் சிறப்பான தகவல்களுடன் அனைத்து விருச்சிக ராசி என்பவர்களையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.